திமுக கூட்டணி பெரும் அளவில் பிளவுபடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பிளவுபட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா திமுகவால் தனியா நின்று ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. இப்ப புதுசா 2 பேர் போய் பார்த்துட்டு வராங்க, தேமுதிக திரு ஓபிஎஸ் எல்லாம் போய் சந்திச்சு. இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வைத்து இருக்கக்கூடிய கட்சிகள் ஆக இருந்தால் அது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ். ஏன்னா திமுக ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல், எங்க இந்த சீட்டை கொடுப்பாங்க? ஏற்கனவே பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் மேல, திமுக மேல இருக்கிற கோபத்தோட கூட்டணி கட்சிகள் மேலதான் அதிகமா. ஸோ கூட்டணி கட்சிகள் நிறைய சீட்டு கொடுத்தாங்கன்னா தோத்துரும். திமுக பிரச்சனை வருங்கிறீங்க? இல்ல, திமுகக்குள்ள அவங்களுடைய உட்கட்சி டிஸ்கஷன்ஸ்ல கூட்டணி கட்சிகளுக்கு சென்ற முறை கொடுத்த மாதிரி இடங்களை கொடுத்தால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறலாம், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள்ங்கிற ஃபீலிங் அவங்க கிட்ட இருக்கு. சோ கூட்டணி கட்சிகள் மக்களுடைய கோபத்திற்கு திமுக ஆளாவதை விட கூட்டணி கட்சிகள் அதிகமாக ஆளாகி இருக்கிறார். அது வந்து ஒரு பர்செப்ஷன், அது தப்பா இருக்கலாம். என்னுடைய பர்செப்ஷன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸோ விசிகேயோ வரும் தேர்தலில் பெருமளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு.